ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தெய்வமே கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த 2020 கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை பங்கு கொள்ளுகிறதற்கு என் தேவனை உதவி செய்தீர். அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளை என் தேவன் நீர் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தர வேண்டுமாயும் கூட நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், கர்த்தாவே நீர் சொல்லுகிற வார்த்தைகளை அவருடைய உள்ளத்துல கிரியை செய்யத்தக்கதாக அந்த வார்த்தைகள் உட்பிரவேசிக்க நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீரே போதுமானவராயிருங்க. பேசுகிற உமது அடியாரை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை வாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் எனக்கும் அளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை நம்மால் முழு உரிமையோடு கொண்டாட முடியவில்லை இந்த கிறிஸ்மஸை என்றாலும் கூட, இருக்கிற இடங்களிலேயே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நன்கு கொண்டாடுகிறதற்கு ஆண்டவர் எல்லா கிருபையையும் உதவியையும் சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் அருளுவாராக. இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில வாசிக்க கேட்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த 11ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கின்றோம். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நாம் இடத்தில் வாசிக்கின்றோம். அது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற பொழுது அவர் பேரிலே ஆவியானவர் இறங்குகிறதையும் அவரிடத்திலே ஒரு சத்தம் அங்கே இருக்கிற அனைவரும் கேட்கத்தக்கதாக பேசப்பட்டதையும் மார்க் எழுதின சுவிசேஷகன் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆகும். அவர் அவருடைய நேச குமாரன். ஆகையினால் இவர் அவருடைய நேச குமாரனாக இருந்தும் கூட நம்மை ரட்சிக்க இந்த உலகத்துக்குள்ளாக வந்தவர். தேவனுடைய நேசகுமாரன் எதற்காக இந்த உலகத்துக்குள்ளாக வந்தார் என்றால், நம்முடைய பாவங்களினின்று நம்மை ரட்சிக்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கின்றோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்று பெயரிடும்படியாக அவ்விடத்துல அங்கே கூறப்பட்டது. அங்கே அவர் பாவங்களினின்று மக்களை ரட்சிக்கிறதற்கு இந்த உலகத்துக்குள்ளாக வந்ததை அவ்விடத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்கு இந்த உலகத்துக்குள்ளாக வந்தவர். அதைத்தான் பவுலும் கூட வலியுறுத்தி சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பாவங்களின்று மக்களை விடுவிக்கிறதற்கு வந்தவர் என்றும் அவர்களில் நான் பிரதான பாவி என்றும் சொல்லுவார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆகையினால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உருவை அடுத்து உலகத்தில் பிறந்தார். கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்விடத்தில் அனுப்பினார். நாம் மத்தேயு 1:23 ஏற்கனவே வாசித்தோம். நம்மோடு இருப்பதற்கு அவர் பிறந்தார். அதுதான் இம்மானுவேல் என்ற பெயர் அவருக்கு இடப்பட்டது. தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது அதனை சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம்
7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கின்றார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆகையினாலே தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. மறுபடியும் அது வலியுறுத்தி 1ஆம் அதிகாரத்துல மத்திய 23ஆம் வசனத்துல அது சொல்லப்படுகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறதற்கு வந்தார். அவர் வந்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்கு சிலுவையில அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். 40 நாள் அனைவருக்கும் காணப்பட்டார். 40 நாள் முடிவிலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னதாக சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கின்றோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். சகல நாட்களிலும் கூட இருப்பார். இம்மானுவேல் என்றார், நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்தவர். ஆனாலும் கூட இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னாலும் கூட நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருக்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவராக நம்மோடு கூட நம்முடைய உள்ளங்களிலே எப்பொழுது தங்கி இருக்கிறார். அதனை நாம் உணர்ந்து நடந்து கொள்கிறோம். அவர் அனுப்பின அந்த சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எப்பொழுதும் தேர்ச்சி கொண்டு இருப்பார் என்று அவர் போகிறதற்கு முன்னதாகவே அவர் சொல்லி போனார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கின்றோம். நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்டுகிறது மட்டுமல்ல, கூடவே இருக்கிறவர். 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆகையினாலே அவர் கூட இருக்கிறவர். அவர் பிறக்கிறதற்கு முன்னதாகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், ஏனென்றால் அவர் கூட இருக்கிறவர். அதை மறுபடியும் சொல்லுகிற பொழுது, தேவனுடைய தூதனானவன் வந்து சொல்லுகிற பொழுது, அதனை யோசேப்பின் இடத்திலே சொல்லுகிற பொழுது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது என்ன சொன்னார்? கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் என்று சொன்னார். அவர் போய்விட போகிறதை சீஷர்களுக்கு உறுதிப்படுத்துகிறதற்கு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு எடுத்து சொன்ன எல்லா காரியங்களிலும் 16ஆம் வசனத்தில் கூட இருப்பேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் வருகிறார், அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரே பேரான குமாரன், நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு உலகத்துக்கு வந்தவர், எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் தாழ்மையில் பிறந்தவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அவருக்கு இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. அவர் மிருகங்கள் தங்குகின்ற ஒரு கிட்டகையிலே இருக்கிறார். அதற்கு முன்னதாக அந்த மிருகங்கள் சாப்பிடுகின்ற அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுகிறதற்கு வைக்கப்படும் அந்த முன்னணையில அவருக்கு துணிகளை போட்ட இடத்தில் அவரை கிடத்தினார்கள். அதுதான் அந்த தாழ்மையினுடைய அடையாளம். என்றைக்கும் நாம் அவரை போல தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். உயிரோடு இருந்து வலது வாரிசத்தில் தேவனோடு கூட அமர்ந்தவர், எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அந்த இடத்தில் அமர்ந்தவர். ஆனால் தம்மை தாழ்த்தினார். உலகத்திலே கடைசி வரையிலே தம்மை தாழ்த்தினார். அதனை போல் நாம் இருக்க வேண்டும். பவுலும் இப்படி சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையில வாசிக்கிற பொழுது இப்படி வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, அவரை விசுவாசித்திருக்கிறோம் அல்லவா? யோவான் 3:16 வாசிக்கின்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். கெட்டு போகிறது இல்லையே, ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கின்றோம். இந்த பிறந்த நாளிலே அதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். யோவான் 1:12 வாசிக்கலாம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இது எதனால் உண்டாயிற்று? அவர் இந்த உலகத்தில் குழந்தையாய் கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்ததினால் உண்டாயிற்று. அவர் ஆண்டவருடைய பிரியகுமாரன். நம்முடைய பாவங்களை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்குள்ளாக வந்தவர். நம்மோடு கூட இருப்பதற்கு வந்தவர் இப்பொழுதும் இருக்கிறார். நாம் அவரைப் போல மாறினவர்களாக இருக்க வேண்டும். அவர் பிள்ளைகள் என்கிற நினைவு எப்பொழுதும் இருந்து நாமும் கீழ்ப்படிந்தவர்களாக நடக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லோருக்கும் எல்லா விதமான பயமும் உண்டு, சிரமமும் உண்டு. கர்த்தாவும் ஆலயங்களில் தொழுது கொள்ள முடியாத நிலைமையும் கூட இருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் உம்மாலே கிருபை மேல் கிருபை பெற்றவர்கள். அதனால் கிருபையினால் யாவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள ஒப்போடு ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்துதல் சமாதானம் யாவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.